ஸ்டூடெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு சந்தா கணக்கு பயிற்சி 10. பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். அந்த மன்றம் 2016-17ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா 40,000. இதில் 2015-16ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000 மற்றும் 2017-18ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 3,000 உள்ளடங்கி உள்ளது. 2016-17ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 1,000 இன்னும் பெற வேண்டியுள்ளது. இது நம்ம சந்தான்னொன்னே இது இன்னும் பயங்கரமான கணக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சாதாரணமாக ஒரு அறக்குடை நிறுவனம், ஓகேவா? இந்த அறக்குடை நிறுவனம் இப்போ இந்த லைன்ஸ் கிளப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய உறுப்பினர்கள் அந்த கிளப்பில் சேர்ந்துருப்பாங்க. யார் கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர்கள், மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் அந்த கிளப்பில் சேர்ந்துருப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாதம் சந்தா தொகை அப்படின்னு இந்த அறக்குடை நிறுவனத்துக்கு தருவாங்க. அது 200 இருக்கலாம், 100 இருக்கலாம், 50 இருக்கலாம், ஓகேவா? இந்த சந்தா இந்த அறக்குடை நிறுவனங்களுக்கு ஒரு வருமானம், ஓகேவா? ஒரு மாதம் நமக்கு எப்படி வாடகை கிடைக்குது, அந்த மாதிரி இந்த அறக்குடை நிறுவனங்களுக்கு இந்த சந்தா ஒரு வருமானம், ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டை பாருங்கள். 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு முடிகிற கணக்கு. அப்போ என்றைக்கு ஆரம்பிக்கும்? இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் 2016. இதுக்கு முன்னாடி இந்த மார்ச்சுக்கு அடுத்த மாதம் ஏப்ரல், இந்த 31க்கு அடுத்த டேட்டு 1, ஓகேவா? இதுதான் தொடக்க டேட்டு. 2016 ஏப்ரல் 1லேருந்து 2017 மார்ச் 31, ஓகேவா? அதனால தான் 2016 2017 இதுதான் கணக்காண்டு. மார்ச்சில் முடிஞ்சதுன்னா ஏப்ரலில் ஆரம்பிக்கும், டிசம்பரில் முடிஞ்சதுன்னா ஜனவரியில் ஆரம்பிக்கும். டேட்டு தெரிஞ்சாலே பாதி உங்களுக்கு சம்மு புரிஞ்சிடும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2016-17 சந்தா 40,000 வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து கொஞ்சம் கீழே கணக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 40,000த்தில் இதில் அப்படின்னா இந்த 40,000த்தில் 15-16ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 5,000, 17-18ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 3,000 உள்ளடங்கி உள்ளது அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பிரிங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 2015-16 அதாவது இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு, இந்த ஆண்டுக்குரிய சந்தா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,000 இருக்குது. அதே மாதிரி 2017-18 சந்தா 3,000. இந்த ரெண்டுமே இந்த 40,000த்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க, ஓகேவா? அப்போ இது வருவாய் செலவின கணக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த ஆண்டுக்கு சம்மு போடுறீங்களோ அந்த ஆண்டுக்குரிய கணக்கை மட்டும்தான் போடணும். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி உள்ள ஆண்டு இருந்தாலும் எடுத்துக்கக்கூடாதுன்னு. அப்போ இது முன்னாடி உள்ள ஆண்டு, இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு அப்புறம் வர இந்த 16-17க்கு அடுத்த ஆண்டு, அப்போ இதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா என்ன மிஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 40,000த்துலேருந்து இந்த 5,000த்தையும் 3,000த்தையும் முதல்ல பிரிக்கணும். இது ஒரு ரஃப்பு தான், நான் உனக்கு கணக்கு போட்டு காட்டுறேன். இப்போ 40,000 மைனஸ் 5,000
35,000. அதே மாதிரி இது வந்து எந்த ஆண்டுக்குரியது? 15, 16க்குரியது. அதே மாதிரி 17, 18க்குரியது எவ்வளோ? 3,000 இருக்கு இல்லையா? ஸோ இதையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 32,000. இதுதான் 16, 17க்குரிய சந்தா. புரிஞ்சுதாம்மா? இதில் இன்னொரு எடுத்துக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, 17ஆம் ஆண்டில் சந்தா இன்னும் பெற வேண்டி உள்ளது. அதாவது நம்ம வருஷம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கழிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ 2016, 17 அப்படிங்கிறது நம்ம நடப்பாண்டு. இந்த ஆண்டில் இன்னும் பெற வேண்டியது ஒரு 1000 ரூபாய் இருக்குது. அப்போ 33,000. இதுதான் வந்து நடப்பாண்டு சந்தா. நம்ம நடப்பாண்டில் உள்ள சந்தா இதை கணக்கில் போகணும். இப்போ வந்து முந்தைய ஆண்டுக்குள்ளே சந்தா அப்படின்னா இதை வந்து நம்ம இருப்புநிலை குறிப்பில் காட்டக்கூடாது. இப்போ இது வந்து எதிர்வரும் ஆண்டு, இனிமே தான் இந்த ஆண்டு வருது. அப்போ அடுத்த ஆண்டுக்குரிய சந்தாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முன்கூட்டியே வாங்கி வச்சுருக்கோம். அப்போ இது பொறுப்பு. அடுத்த ஆண்டுக்குரிய சந்தா வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ இது பொறுப்பு. அடுத்தது நடப்பாண்டில் இது வந்து பெற வேண்டிய சந்தா. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா. அப்போ இன்னும் இது நமக்கு சொத்து. ஓகேவா? இதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். கணக்கு போடுவோமா? இதுதாம்மா, இப்படி தான் நீங்கள் வந்து சந்தாவை புரிஞ்சுக்கணும். கணக்காக போட்டிங்க அப்படின்னா இது வந்து 2016, 17இல் பெற்ற சந்தா எவ்வளவு? 40,000. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2015, 16 அப்போ நமக்கு தேவையில்லை, நம்மளோடது இல்லை அப்படின்னா கழிச்சு விட்டுறணும். அப்போ முந்தைய ஆண்டு சந்தா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,000. இதையும் நம்ம கழிக்கணும், மைனஸ். அதே மாதிரி 2017, 18ஆம் ஆண்டு சந்தா. அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எதிர்வரும் ஆண்டு சந்தா. எதிர்வரும் ஆண்டு சந்தா, அடுத்த ஆண்டு சந்தா அப்படின்னு இதுக்கு பேர். அது வந்து ஒரு 3,000 சேர்ந்துருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்தா 8,000. இந்த 40,000த்தில் நம்மளுக்கு தொடர்பில்லாத முந்தைய வருஷத்து சந்தாவும் அடுத்த வருஷத்து சந்தாவும் இருக்குது. அப்போ நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 32,000. அடுத்தது கூட்டுக அப்படின்னு போட்டு 2016, 17இல் நடப்பாண்டு சந்தா, நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தா, நம்ம ஆண்டில் வாங்கணும் ஒரு 1000. பார்த்தீங்க அப்படின்னா 33,000. இதுதான் வந்து நம்மளுடைய நடப்பாண்டு சந்தா. அடுத்தது இது வந்து இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? பொறுப்புகள், சொத்துக்கள். இப்போ இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு போட்டு பொறுப்புகள் அப்படின்னா அடுத்த வருடக்கூடிய, அதாவது அடுத்த வருஷத்துக்குரிய சந்தாவை நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அப்போ அது நம்மளோடது இல்லை இல்லையா? அது பொறுப்பு. அப்போ 2017, 18ஆம் ஆண்டுக்குரிய சந்தா அடுத்த வருஷத்தோட வாங்கி வச்சுருக்கீங்க, அது பொறுப்பு. அது 3,000. அதே மாதிரி 2016, 17இல் பெற வேண்டிய சந்தா, நம்ம ஆண்டுக்குரிய நம்மளுடைய சொத்து, அது ஒரு 1000. புரிஞ்சுதா? அவ்வளோதான். நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து டஃப்போ இல்லை கஷ்டமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. சந்தாங்கிறது பயங்கரமான ஒன்று கிடையாது. நம்ம ஆண்டுக்குரியதை மட்டும் நம்ம போட்டுக்கணும். முன்னாடி ஆண்டு இருந்ததுன்னா அதை விட்டுறணும். ஓகேவா? அது முடிஞ்சு போன ஆண்டு. ஸோ அதை நீங்கள் பொறுப்பில் கொண்டு வரக்கூடாது.
இது வந்து அது நமக்கு வர வேண்டியது தான். ஸோ அதை சேர்ந்துருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுருங்க. ஆனால் அடுத்த வருஷத்துக்குரியது இருந்ததுன்னா அதுதான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு அதை கணக்குகளை காட்டணும். ஸோ அதை முன்னாடியே வாங்கி வச்சுருக்கீங்க, அதனால் அது பொறுப்பு. நம்ம ஆண்டுக்கு வேணுன்றது வர வேண்டியது. ஸோ அது சொத்து. இது கொஞ்சம் 2 3 தடவை புரியலன்னா போட்டு பொறுமையாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையானது தான். நீங்கள் சந்தா அப்படின்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.